பாடி என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே என்று சொல்லுவேன். தேங்க்யூ லார்ட். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயன ஒத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ள மேமிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ள மேமிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததா சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ள மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ள மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திரை யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திரை யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதன் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ள மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ள மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் விரைந்து நெருங்கிட சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ள மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். 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 கரங்களை தட்டி ராஜாவுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். வாஞ்சைகளை தீர்க்க நமது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நம்ம இப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறோமோ
அப்பொழுதெல்லாம் அவர் நம்மோடு கூட இருந்து இணைந்து நமக்குள்ளிருந்து செயலாற்றி நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் அற்புதர், அவர் அதிசயர், அவர் அதிசயமான காரியங்களை செய்கிற ராஜாதி ராஜா நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் பெரியவராக இருந்து ஒவ்வொரு நாளும் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்னொரு பாடலை கூட பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், அவரை ஒவ்வொரு நாளும் துதித்து உயர்த்துவதே என் தொழிலாய் மாறட்டும் ஆண்டவரே சொல்லி பாடுவோமா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே, உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவே, தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். சொல்லுவோமா? ஓ எஸ். அவரது ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். திரும்ப சொல்லுவோம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடயம். அல்லேலூயா கரங்களை அசைத்து ஒவ்வொரு நாள் அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவில் பயங்கர பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை, இரவில் பயங்கர பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் அங்கும் உறைவிடம், உன்னத தேவன் எனது அடைக்கலம் அங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு
என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சொல்லுவோம், சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, ஆனந்தமே. உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். ராஜாவை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். நன்றி சொல்லுங்க, கரங்களை தட்டி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஏராளமான வாக்குத்தத்தங்களை நாங்கள் அறிக்கை செய்து ஆண்டவரே பலனையும் சுகத்தையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தைகளை எங்களுக்கு பட்டயமாய் தந்திருக்கிறீரே. ஓ, சாத்தானின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள எங்களுக்கு நீர் அதிகாரம் தந்திருக்கிறீரே. அந்த அதிகாரத்தை சரியான முறையில் ஆண்டவரை நாங்கள் பயன்படுத்த, ஆண்டவரே அந்த அதிகாரத்தை பெற்றவர்கள் என்ற உணர்வோடு கூட ஒவ்வொரு நாளும் வேதத்தை சார்ந்து வாழ்கிற எங்களுக்கோ, இந்த நாமத்தை அறிந்த எங்களுக்கோ ஒவ்வொரு நாளும் விடுதலை உண்டு, சுகம் உண்டு, அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு, உயர்வு உண்டு, மேன்மை உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோமே அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை ஆண்டவரே நாங்கள் கரத்தில் எடுத்து சாத்தானுக்கு விரோதமாய், ஆண்டவர் சூழ்நிலை மாற்றங்களுக்கு விரோதமாய், ஆண்டவர் பலவீனங்களுக்கு விரோதமாய், ஆண்டவரே போராட்டங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே நாங்கள் போராட ஆவியின் பட்டயத்தை நாங்கள் கரத்தில் எடுத்துக்கொள்ள ஓ எங்களுக்கு கிருபை தருவீராக, உணர்வுள்ள இதயத்தை தருவீராக. அதிகாரத்தை அறிந்து கொண்டவர்களாய் ஓ பிரகாசமுள்ள மனக்கண்களை ஓ எங்களுக்கு கர்த்தர் தந்து எங்களை தாங்கி நடத்துவீராக அப்பா. நன்றி சொல்லுகிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி ராஜா. ஓ ஜீசஸ் லார்ட், நன்றி அப்பா. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து 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 ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே, தொடர்ந்து பயணம் செய்வே. எனது தலை
சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவர், எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். 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 எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். உன்னத தேவனே, உமது மார்பிலே சாய்ந்த யோவானை போல ஆண்டவரே, இதய துடிப்பை அறிந்து கொள்ளுகிற இந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்து, ஆண்டவரே, உங்க விருப்பம் எதுவோ, உங்க நோக்கம் எதுவோ, ஆண்டவரே, எங்களை குறித்த திட்டம் எதுவோ, ஆண்டவரே, அதை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டு ஆண்டவரே முன்னேறி செல்லுகிறவர்களாய், ஆண்டவரே, உங்க திட்டத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், இதய துடிப்பை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் இந்த பாக்கியத்தை தந்தைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆண்டவரே எங்களை நடத்துவீராக. எங்களுடைய தலைவனாய், எங்களுடைய தகப்பனாய் நீரே கூட இருந்து கரம் பிடித்து ஆண்டவரே அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மாற எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, உமது கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதாக. இந்த மகிமையின் கரம் எங்களோடு கூட இருந்து தாங்கி எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். இந்த நாம மாத்திரம் மகிமை பெறட்டும். எல்லா துதிகன மகிமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம். நீதிமானாக்கப்படுவதனால் வரும் ஆசீர்வாதங்களை இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தின் மைய கருத்தே விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல். இதில் 5ஆம் அதிகாரம் நீதிமானாக்கப்படுவதனால் வரும் ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் படிக்கிறோம். ஏனென்றால் பாவ வாழ்க்கையிலிருந்து திரும்ப கிறிஸ்துவுக்குள் நாம் வரும்போது ஆதாம் இழந்தவைகளெல்லாம் நாம் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். அதை தான் ரோமர் நிருபம் 5வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அது ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். பின்பு வந்தவருக்கு, அதாவது பின்பு வந்த 2வது ஆதாம், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம், நேர் எதிராக முன் அடையாளமாயிருக்கான். அதனால ஆதாமில் இழந்ததெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். ஆதாம் நீதியை இழந்துட்டான், நாம் அந்த நீதியை பெற்றுக்கொண்டோம். அந்த நீதியாக்கப்பட்டதனால் வந்த ஆசீர்வாதங்களை தான் நம்ம இந்த அதிகாரத்தில் படிக்கிறோம். 17ஆம் வசனத்தை வாசிங்கன்னா 5:17 அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே, அதாவது ஆதாமின் மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, ஆளுகை செய்து கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும். மரணம் என்றால் என்ன? பிரிதல். மரணம் என்றால் பிரிதல். இந்த உலக வாழ்க்கையை விட்டு மரித்து விட்டார்களே, நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டேன், இல்லாட்டினா இயற்கை எய்தினார், விண்ணகம் போயிட்டாரு, அப்புறம் பல வார்த்தைகளை சொல்கிறாங்க. அப்படின்னா அது ஒரு பிரிதல், நிரந்தர பிரிவு. இந்த சரீரத்தில் இருந்த உயிர் நிரந்தரமாக பிரிஞ்சது. இப்போ மரணம் என்பது ஆவிக்குரிய மரணம்.
அந்த மரணம் ஒருவனுடைய மீறுதலினாலே ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, அதாவது ஆதாம் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, ஓ பிரைஸ் லார்ட், இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது. ஆமென். ஜீவனை அடைந்து இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை நாம் பெறுகிறோம். நீதியாகிய ஈவின் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நம்ம பெறுகிறோம். அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் தான், நீதியின் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் தான் நீதிமான் ஆக்கப்படுதலின் ஆசீர்வாதங்கள். அதை தான் நம்ம படிக்கிறோம். முதல்ல கடந்த வாரத்தில் 2 காரியங்களை பார்த்தோம். நீதி ஆக்கப்பட்டதனால் கிடைத்த 2 ஆசீர்வாதங்கள் என்ன? ஒன்று, தேவனோடு கூட சமாதானம். ஆமென். ரோமர் 5:1 அந்த வாசல, விசுவாசத்தினாலே நாம் அந்த நீதிமான் ஆக்கப்பட்ட போது அந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்ம முதல் பெற்ற ஆசீர்வாதம் தேவ சமாதானம், அல்லது தேவனோடு சமாதானம், தேவனுடைய சமாதானம். இதை நாம் பெற்றோம். இது பெரிய ஆசீர்வாதம். தேவ சமாதானம் இல்லாதனால இன்றைக்கி எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது, ஆனால் தேவ சமாதானம் தான் இல்லை. எல்லா வசதியும் இருக்குது, எல்லா பணமும் இருக்குது, எல்லா படிப்பும் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, சாப்பாடு இருக்குது, எல்லாம் இருக்குதுங்க. வீட்டில் போனால் நையே சண்டை 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 சண்டை, சமாதானமே இல்லைங்க. ரைட்ஸில் உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம் தேவ சமாதானம். அதை கிறிஸ்து இயேசுவினால் நீதியாக்கப்பட்டதன் மூலமாக கிடைக்கப்பெற்ற முதல் ஆசீர்வாதம் தேவ சமாதானம். 2வது தேவ கிருபை, காட்ஸ் கிரேஸ். ஒப்புரவாக தேவ கிருபை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆமென். கிருபை என்பது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். அந்த கிருபையில் நிலைத்திருக்கிறதுனாலே கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொண்டோம். கிருபை இருந்ததுனால தான் ரட்சிக்கப்பட்டோம். இப்போ ரட்சிக்கப்பட்டதுனால அந்த கிருபையில் நம்ம நிலைத்திருக்கும்படியான கிருபை கிடச்சிருக்கு. அதில் நிலைத்திருக்கிறதுனால கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். இன்னைக்கு மூன்றாவதாக ரோமர் 5வது அதிகாரம் 2-4. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை, விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். தேவ மகிமை. 3வது God's glory, தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டும். 3வது கிடைக்கிற ஆசீர்வாதம் தேவ மகிமை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பவுல் சொல்றார் பாருங்க 5:3, அது மாத்திரமல்ல தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மட்டுமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், திடீர்னு உபத்திரத்தை கொண்டு வர்றாரு. உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அதாவது இந்த நீதி ஆக்கப்பட்டதுனால நாம் மகிமை அடைகிறோம். மகிமை அடைந்ததுனால நமக்கு உபத்திரம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. உபத்திரம் இருக்கு. உபத்திரவம், பரீட்சை பொறுமையையும், பொறுமை நம்பிக்கையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது. உபத்திரம் பொறுமையையும், பொறுமை பரீட்சை உண்டாக்குகிறது. அப்போ இந்த உபத்திரவம் நமக்கு இருக்குது, நாம் தேவ மகிமை பெறுகிறோம், உபத்திரமும் இருக்குது. அதனால் பவுல் சொல்கிறாரு, தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம், இந்த உபத்திரவத்திலையும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். 5வது வசனம். உபத்திரவத்திலையும் 4 உபத்திரவங்களிலையும் மேன்மை பாராட்டுவோம். ஆமென். ஏனென்றால் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு பிரைஸ் லார்ட் ஒப்பானவைகள் அல்ல. அப்போ தேவ மகிமை பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட்ஸ் க்ளோரி, கர்த்தருடைய மகிமை அப்படின்றது ஒரு பெரிய விசேஷமான ஒரு காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாவம் வெட்கத்தை கொண்டு வந்தது. ஆதாம் பாவம் செய்தபடினால் தேவ மகிமை அற்றவனாக போயிட்டான். பாவம் வெட்கத்தை கொண்டு வந்து ஆதாம் ஏவாள் வெட்கத்தால் நிறைந்து தங்களை மறைக்க முயற்சிக்கிறார்கள். அவங்க மகிமை இழந்து விட்டார்கள். ஆதாம் ஏவாள்
மகிமை போயிடுச்சு. அதனால் பயம், வெட்கம், ஒளிஞ்சுக்கிறாங்க, மறைச்சிக்கிறாங்க. அந்த வாழ்க்கை மகிமையான ஒரு வாழ்க்கையாக இருந்தது, இப்போது அது மகிமை இழந்து விட்டார்கள். ரோமர் 3வது அதிகாரம் 23 சொல்றது பல்ருக்கு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ஆமாம், தேவ மகிமை இல்லாதவர்களாயிட்டாங்க, தேவ மகிமை இழந்துட்டாங்க. அப்போ பாவம் என்ன பண்ணுது? மகிமையை இழக்க செய்கிறது. அக்கிரமத்தின் உச்சம் தான் என்னதுன்னா மகிமை இழக்க. ஏலியின் பிள்ளைகள் பரிசுத்த சன்னிதானத்திலேயே வருகிற வாலிப பிள்ளைகளோடு கூட வேசித்தனம் பண்ணுறாங்க, அக்கிரமம் பண்ணுறாங்க. வர காணிக்கையை அதை குத்தி எடுத்துக்கிறாங்க. அதை எவ்வளோ பலிகளை நிறைய காரியங்களை செய்யலாம். திரும்ப 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 எச்சரிக்கப்பட்டும் அந்த பாவத்தை விடலை, அந்த பாவத்திலேருந்து மனம் திரும்பலை. அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்தில் ஏலி, அவன் பிள்ளைகள் பினகாஸ், அவன் 2 பேரும் இறந்துட்டான். ஏலியின் பிள்ளைகள் 2 பேரும் ஒரே நாளில் இறந்தாங்க. பினகாசின் மனைவி கற்பம் தரிச்சிருக்கிறாள். கற்பம் தரித்து ஒரு பிள்ளையை பெற்றா. பிள்ளையை பெற்றதுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சா தெரியுமா? இக்கபோத். 1 சாமுவேல் 4:21-22. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு, தேவனுடைய பெட்டி பிரசன்னம் இருந்த அந்த தேவ பெட்டி பிடிபட்டது. பெலிஸ்தியர் எடுத்துட்டாங்க. அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளைக்கு என்ன பேர் விட்டா? இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால், தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றார். ஆமென். மகிமை. சோ அக்கிரமத்தின் உச்சம் என்னன்னா மகிமை விலகி போறது தான். பாவம் இருக்கிற இடத்துல மகிமை கொஞ்சம் கொஞ்சமா விலகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாம் இழந்த அந்த மகிமையை இயேசு கிறிஸ்து மூலமா, இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் அந்த மகிமையை பெற்றோம். அல்லேலூயா. பாவத்தினால் எப்படி மகிமை இழந்ததுன்னு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சங்கீதம் 78 வாசித்தீங்கன்னா, அவங்க 58-58 தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபம் ஊட்டி, அவங்க விக்கிரக மேடையை உண்டு பண்ணி அந்த மேடையினால் அவருக்கு கோபம் ஊட்டி தங்கள் விக்கிரகங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள். விக்கிரகங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள். தேவன் அதை கேட்டு உக்கிரமாகி இஸ்ரவேலை மிகவும் வெறுத்துட்டாரு. தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி, சீலோவில் உள்ள அந்த இருக்கிற இடம், கர்த்தருடைய மகிமை என்றது கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தர் தங்குகிற ஸ்தலம். ஆமென். பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் அந்த தேவ மகிமை இருந்தது. அது வாசஸ்தலத்தை விட்டு விலகி தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்துருவின் கைக்கும் ஒப்பு கொடுத்து. சோத்திரம். மகிமை இவங்களை விட்டு போயிடுச்சு. பாவம் இருக்கிற இடத்துல மகிமை விலகுது. ஆமென். மகிமையாக இருந்தாருங்க. அப்போ இப்போ என்னங்கன்னா தெரியலங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவ மகிமையற்றவர்களாக இருந்தோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருந்த நம்மை கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியாக்கப்பட்டதன் மூலமாய் அந்த மகிமைக்குள் போகிறோம். 106வது சங்கீதம் 19வது வசனம். அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை 20 தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். அதை பாவத்துக்கு நேராக அவங்க திருப்பிட்டாங்க. ஸோ பாவம் செய்தனால மகிமை விலகுகிறதை நாம் பார்க்குறோம். ஏசாயா 58:6வது வசனம். உபவாசம்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது கூட அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், அதாவது உண்மையான உபவாசம் என்னது? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் அப்படியே லிஸ்ட் போது நம்ம அது வீட்டில் போய் மீதி காரியங்களை படிச்சுக்கோங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது. 8வது வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, இப்படிலாம் செஞ்சீங்கன்னா அப்போது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும், உன் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், உன் நீதி உனக்கு முன்னாடி போகும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை பின்னாலே வந்து காக்கும். நீதி முன்னே இருந்ததுன்னா மகிமை பின்னே இருக்கும். நீதி போகும் முன்னே
மகிமை வரும் பின்னே. நீதி வாசமா இருக்கிற இடத்துல மகிமை தங்கியிருக்கும். பரிசுத்தத்துக்கும் மகிமைக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. தேவ தூதர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். என்னென்ன ஆராதிக்கிறாங்க? பரிசுத்தர் 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 என்று 24 மணி நேரம் ஓயாமல் ஆராதிக்கிறார்கள். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? ஏசாயா 6:3 நினைக்கிறேன். ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர்னா பூமி மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ தேவ மகிமை, அந்த இழந்த அந்த மகிமையை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் திரும்ப எப்படி பெறுறதுன்னா மனம் திரும்புதலின் மூலமாக அதை பெறுகிறோம். ஆமென். மனம் திரும்புதல் அந்த மகிமையை திரும்ப பெறுவதை ஆரம்பித்து வைக்கிறது. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நாம் நீதியாக்கப்பட்டோம். விசுவாசித்து இயேசுவை இரட்சகராக ஆண்டவராக விசுவாசித்து இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டீங்களோ அன்னைக்கே இந்த தேவ மகிமை நமக்குள் வந்து விட்டது. அல்லேலூயா. இது நீதியாக்கப்பட்டதனால் கிடைக்கப்பெற்ற பெரிய ஆசீர்வாதம். ஆமென். 2 கொரிந்தியர் 3:16-18 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது, பழைய ஏற்பாட்டில் அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போ. அந்த முக்காடு தேவ மகிமைக்கும் பார்க்க முடியாதபடிக்கு ஒரு முக்காடு இருக்கு. அந்த முக்காடு இருக்கு, அது பார்க்க முடியாது, அது பார்க்க முடியாது. அந்த முக்காடு எப்போ எடுபடும்? மனம் திரும்பும் போது எடுபடும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில பார்த்தா எப்படி அப்படியே தெரியுமோ அத மாதிரி கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. மறுரூபப்படுகிறோம். ஆமென். அந்த மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமை பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். கவனிங்க, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் சூரிய பிரகாசம் போல இன்னும் அதிகமாக பிரகாசிக்கும். ஆமென். இன்னும் அதிகமாக நான் சொல்லட்டுமா, நீங்கள் கர்த்தரோடு இசைந்து அந்த மகிமை பெற்ற நம்ம கர்த்தரோடு இசைந்து அந்த வாழ்க்கையில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்க மகிமையின் மேல் மகிமை பெறுகிறோம். ஆவியாயிருக்கிற அந்த கர்த்தராலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென். கர்த்தர் கண்ணாடியில் அந்த மகிமையை காண்கிறோம். கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு. கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? நம்மளை பார்த்தா நம்மளை தெரியும். கண்ணாடியில் அப்படியே தெளிவாக தெரியும். அதை மாதிரி அந்த மகிமையை கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம்னா என்னது? ரூபம்னா வேற ஒரு. அல்லேலூயா. இந்த இதிலிருந்து அந்த இதுக்கு போகிறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, பெரிய நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது இந்த பட்டாம்பூச்சி அந்த இதை பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. முதல்ல புழுவாக இருக்கும். என்னதுமா? முட்டை, அப்புறம் லார்வா, அப்புறம் பியூப்பா, அப்புறம் கேட்டர்பில்லர். லார்வா, பியூப்பா, கேட்டர்பில்லர் அப்படின்னு பல ஸ்டேஜ் இருக்குது. முதல்ல அது பூச்சி மாதிரி இருக்கும். அதை பார்த்திங்கன்னா அருவருப்பாக இருக்கும். புழு அப்படியே அது ஐயோ பார்க்கவே சகிக்காது. நீங்கள் பட்டர்ஃப்ளைனுடைய வளர்ச்சியை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அது சகிக்கவே சகிக்காது. விரும்பத்தக்க ரூபம் அதுக்கு இல்லவே இல்லை. மதிக்கத்தக்க ரூபம் இல்லவே இல்லை. அதில் பட்டு இல்லை. அது எல்லாரும் விரும்பி பார்க்குற ஒரு பறக்கக்கூடிய திராணி கிடையாது. ஒன்றும் கிடையாதுன்னா அதுக்குள்ளே இருக்குது, ஆனால் அப்போ கிடையாது. அந்த புழு அருவருக்கப்படத்தக்க இதுதான் என்னவா மாறுது? மறுரூபமாகுது. பட்டர்ஃப்ளை, பட்டாம்பூச்சியாக மாறி
எல்லாரும் விரும்பத்தக்கதாக. சொல்றாங்களே பட்டாம்பூச்சி பறக்குது, மனசில் பட்டாம்பூச்சி பறக்குதுன்றாங்க, புழு பறக்குதுன்னா சொல்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் அப்படின்னும் போது அது பட்டாம்பூச்சி தான் கொண்டு வராங்க. அந்த படத்தை பட்டு எடுக்கிறாங்க, பறக்கும் திறன் இருக்குது, அழகு இருக்குது, எல்லாம் இருக்குது. அதே போல் தான் இப்போ அருவருக்கப்படத்தக்கதாக இருந்தாலும், கேவலமாக இருந்தாலும், உலகத்தால் கழுவி ஊற்றப்படுறதாக இருந்தாலும், நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, கர்த்தருடைய ஆவியாக இருக்கிற அந்த கர்த்தராலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாவோம், அவரை போலவே மாறிடும். அதான் எண்டு. ஆமென். அந்த மகிமையை நீதியாக்கப்பட்டதுனால் நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதை விட பாக்கியம் வேறு என்ன வேணும்? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கோழி அடை காக்கிறது கூட சொல்லுவேன். கோழி முட்டையை வச்சு அடை காத்துட்டே இருக்கும். முட்டையை வச்சுருக்கோம், 21 நாள் அப்படியே அந்த முட்டையை தேய்ச்சி சூடாக்கி அந்த 21 நாளுக்கு அப்புறம் அந்த முட்டையிலேருந்து டக்குன்னு ஒரு ஓட்டை போட்டு சின்னதாக மூக்கு வச்சுக்கிட்டு இப்படி வரும். வெளியில் வரும்போது அது சின்ன கோழி உள்ளுக்குள்ளேருந்து வெளியே வரும், மறுரூபம் ஆயிடுச்சு. அதே சாயல். அதே போல் தான் நான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஆவியாயிருக்கிற அந்த கர்த்தராலே மறுரூபப்படுவோம். ஆமென். கர்த்தருக்கு அந்த மகிமை நமக்குள்ளே போய் அந்த எப்படிங்க கோழி முட்டை எப்படிங்க கோழி வந்துச்சு அப்படின்னா, அந்த முட்டைக்குள்ளற அந்த கோழியை உருவாக்கக்கூடிய திறன் உள்ளே இருக்குது. அதே போல தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீதியாக்கப்பட்டதில் மகிமையுமே மகிமையடைந்து அவரை போல மாறக்கூடிய திறனை நம்ம உள்வாங்கியே வந்திருக்கிறோம் நீதியாக்கப்பட்டதில். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ மகிமை அடைவோம். ஆமென். பாவமே என்ன தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறதே பாவம். ரோமர் 1:21 அதை தான் வாசிக்கிறோம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். ஆமென். அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தல, ஸ்தோத்தரிக்கல, தங்கள் சிந்தனையில வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம், அதுவே அவருடைய முதல் பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் திரும்பும்போது நீதிமான் ஆக்கப்படுதல் தேவ மகிமைக்குள்ளாக்குகிறது. நீதிமான் ஆக்கப்பட்ட வாழ்வு மகிமையின் மேல் மகிமை அடைகிற பயணமாக இருக்குது. தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற மகிமை நாளுக்கு நாள் என்ன ஆகும்? கூடும், இன்னும் கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள் வாசமாக இருக்கிறதுனால் நம்மோட ஆவியாக இருக்கிற அந்த கர்த்தர் அவராலே ஒவ்வொரு நாளும் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய துதிக்கிற துதி, கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் நம்மளை டியூன் பண்ணி அவரை போலவே மாற்றுகிறது. ஆமென். தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டும். தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை அப்படின்றது களி கூறுறது. தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையில் மேன்மை பாராட்டுக்கிறோம்னா என்ன அர்த்தம்? சந்தோஷம், அது களி கூறுதல். அதுவே என்ன ஆராதனையாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவர் பிரசன்னத்தில் துதிக்கும்போது, தேவனை துதிக்கும்போது, அந்த துதி தூப வர்க்கமாக ஏறும்போது மகிமை நம்ம மேலே இறங்குகிறது. மகிமை தேவ பிரசன்னம் தங்கும் ஸ்தலத்தை துதிக்கும் போது நிரப்பிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் பலி செலுத்தப்படும் போது 42-43 உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுதான். அங்கே இஸ்ரவேல் புத்திரரை பரிசுத்த தகன பலி செலுத்தப்படுகிறது. அப்புறம் அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். நான் ஜனங்களை சந்திக்கும்படி நீங்க செலுத்தப்பட வேண்டிய சர்வாங்க தகன பலி இதுவே. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். அதாவது பரிசுத்தமா தகனமா பலி செலுத்துறவங்களை கர்த்தர் சந்திக்கிறார். கர்த்தர் சந்திக்கிற அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். என்னுடைய கர்த்தரும் நாம மீட் அப் பண்றோம் தெரியுமா? அந்த இடம் மகிமையினால் நிரம்பி இருக்கும். ஆமென். ஆசாரிப்பு கூடாரம் அப்படிதான் ஆரம்பிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசாரிப்பு கூடார பணி வேலைகளை செய்து முடித்த பிறகு 40வது அதிகாரம் 34-35
அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. அப்போது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதின்மேல் தங்கி, மேகம் அதின்மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால், கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. கர்த்தருடைய மகிமை உள்ளே நுழைஞ்சதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்க கூடாமல் இருந்ததுதான். அதாவது அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமுட்டு வேலைகள்லாம் யார் செஞ்சா? அங்கே இருக்கிற வேலையாட்களை வச்சு செஞ்சிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமை இறங்கிட்ட பிறகு ஆசரிப்பு கூடாரத்துக்குள் நுழைய முடியல. அதுக்கு முன்னாடி எல்லாம் அது நுழையும். சர்ச்சு கட்டும் போது பாருங்க, அது நுழையும், அது எல்லாம் நுழையும். அதாவது வேலை செய்ய உள்ளே சிலது சம்டைம் நம்ம கண் பார்வையில் இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் பீடி புஷ் தூக்கி போட்டு அதெல்லாம் வேலையும் நடக்கும். அது பிரதிஷ்ட அங்கே மகிமை இறங்கிடுச்சுன்னா ஆசாரியர்களால் கூட உள்ள நுழைய முடியாமல் போயிடும். மகிமை அதுதான், அது மகிமையினுடைய பெரியது. மாம்சம் உள்ள நுழையிறதுக்கு இடமே இல்லை. மகிமைக்குள்ளற மாம்சத்தின் எண்ணங்கள் உள்ள நுழையவே முடியாது. ஆமென். பிரவேசிக்க கூடாமல் போயிடுச்சு. அதுதான் மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மகிமையினால் கர்த்தருடைய கர்த்தர் தங்கி இருக்கிற இடத்துல தேவ மகிமை இருக்குது. ஆமென். ஆசரிப்பு கூடாரம். சாலமன் கட்டின தேவாலயம் 2 நாளாகமம் 5:13-14 வாசிங்கன்னா, அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் மகிமையினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. 14 ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய நிற்க கூடாமல் போயிற்று. செய்து ஊழியம் செய்யாமல் ஊழியம் செஞ்சாங்க, நிற்க கூடாமல். தட் மீன்ஸ் சிலர் ஊழியம் செஞ்சுட்டு அங்கே நின்றுடும், தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோங்க. ஊழியம் நடக்கணும், ஆனால் அவங்க இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஊழியம் நடக்கணும், ஆனால் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாமே எப்படிங்க ஊழியம்? நீங்கள் போயிட்டீங்க, நீங்கள் அதோட போய்டும். பேரை கல்வெட்டில் வைக்கிறது, அதில் வைக்கிறது, இதில் வைக்கிறதுலாம் கிடையாது. முடிஞ்சிச்சா கிளம்பு. இதுதான் தேவ மகிமை செய்கிற காரியம். ஊழியம் செய்து அவர்கள் நிற்கக்கூடாமல் போயிற்று. சுயம் நிற்கக்கூடாது, மாம்சம் நிற்காது அங்கே. அந்த இடத்துல தேவ மகிமை இருக்கிற இடத்துல அந்த சுயத்துக்கு மாம்சத்துக்கு இடமே கிடையாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சாலமன் 7வது அதிகாரம் 2வது வசனம். 2 நாளாகமம் 7:2 கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால், கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிச்சு ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. ஆமென். கர்த்தருடைய மகிமை நுழைந்ததுன்னா மாம்சத்தின் எண்ணங்கள் ஆசாரியர்கள் கூட உள்ள நுழைய முடியாது. கர்த்தரே தான் அங்கே இருப்பார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் தங்குகிற இடம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம் தான் தேவ மகிமை தங்குகிற இடம். ஆமென். ஆகாய், இந்த போன வாரம் கூட சொன்னேன், ஆகாய் தீர்க்கதரிசியில் அங்கே 2வது அதிகாரம் 9 முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசா. ஆலயத்தில் தேவ மகிமை தங்குகிறது. ஆமென். அங்கே மரங்களை வெட்டி தான் கட்டினாங்க, அங்கேயும் கர்த்தர் தங்குகிற இடத்துல தேவ மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. அது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த அந்த தேவ மகிமை இயேசு கிறிஸ்து வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக தொங்கி மரித்த போது எப்போ அந்த திரைச்சிலை கிழிஞ்சது தெரியுமா? எப்போ? கரெக்டாக சொல்லுங்க. உயிர் விட்ட பிறகு. எப்போ? என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னப்போ. மத்தேயு எப்போன்னு பாருங்க, 20
51 50-51. 50-51. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார், மரித்தார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது. கன்மலைகளும். ஆமென். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை, அந்த திரைச்சீலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த மகிமை வெளியில வந்துடுச்சு. இயேசு மரித்த போது அந்த திரைச்சீலை கிழிஞ்சு இனி திரைச்சீலை கிடையாதுப்பா, மொக்காடு எடுபட்டு போயிடுச்சு. மனம் திரும்புதலுக்கான காரியங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். இந்த இயேசு விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய ஸ்தோத்திரம், அங்கே மகிமையின் பிரசன்னத்தில் அல்லது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த அந்த மகிமை இப்போ எங்கே வந்துடுச்சுன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் வந்துடுச்சு. அல்லேலூயா. கொலோசியர் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமை. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கி, புறஜாதிகளுக்கு தெரியுது அது மகிமை. ஏன்னா பெலிஸ்தியருக்கு தெரிஞ்சது, உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போனா மூலவியாதி வந்துச்சுப்பா, ஐயோ அது அந்த சாமி மகிமை தங்கின இடம்னு விளங்கிய இந்த ஐஸ்வர்ய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் அந்த மகிமை கவனிங்க, ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்தது, சாலமோன் தேவாலயத்தில் இருந்தது, அப்புறமா ஆகாய் கட்டின அந்த தேவாலயத்தில் அப்படியே மாறி 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 கடைசியில் அந்த மகிமை இப்போ நமக்குள்ள வந்துடுச்சு. அல்லேலூயா. அந்த மகிமை, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இப்போ அந்த மகிமை எங்க போயிடுச்சுன்னா நமக்குள்ள இருக்குது. அது இருந்துட்டு போகுது, ஏன்னா முகத்தில் அப்படி தெரியுது. இப்போ 2 கிலோ இல்லை, ஒன்றும் இல்லை, அரை சவரில் ஒரு செயின், ஒரு மோதிரம் கிடைக்குதுன்னா எனக்கா பல்லு 2 நல்ல இருக்கிற ஒரு 2-3 பல்லாவது காட்டுவீங்க. அந்த மகிமை இருக்குதுண்ணா, இருக்கட்டும். அதாவது அதனுடைய இது தெரியலன்ற. சின்ன பிள்ளைங்க கிட்ட பிஸ்கெட்டுக்கு சாக்லேட்டு ஐஸ்கிரீம் கொடுத்தா கொடுக்கணும். அதுக்கு புரியாத ஒன்று, தங்கத்தை கொடுத்தீனேன் எனக்கு வேணாம், எனக்கு ஐஸ்கிரீமே கொடுணும். அந்த மாதிரி இப்போது அந்த மகிமையை சொன்னால் எனக்கு வேணாம், எனக்கு ஒரு 6 சவரன் ஏதாவது ஒரு இப்போதைக்கு ஒரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு சொல்ல வரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அப்போது நம்ம செலுத்துகிற அந்த மகிமை நமக்குள்ளே இருக்குது. கர்த்தர் தங்குகிற இடம் தான் அந்த மகிமையின் ஸ்தானம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மகிமை அப்போ தேவனை ஆராதிக்கும் போது அந்த மகிமை வெளிப்படுகிறது. ஆமென். உண்மையான ஆராதனை நம்ம செலுத்துகிற ஆவியோடு உண்மையோடு இருக்கணும். அந்த ஆராதனை உண்மையான ஆராதனை, ஆராதனை எதன்னா அவருடைய மகிமையை பற்றியதாக இருக்கும். அவரது மகிமையை பற்றியது தான் உண்மையான ஆராதனை, வேறு எதுவும் இருக்கக்கூடாது. தேவன் பூரண மகிமையானவர். உதாரணமாக அவர் யாத்திராகமம் 15:11 வாசித்தீங்கன்னா, அவர் பரிசுத்தத்தில் மகத்துவமானவர். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், பரிசுத்தத்தில் அவர் மகிமையானவராய் இருக்கிறார். ஆமென். பரிசுத்தத்தில் அவர் மகிமை நிறைந்தவராய் காணப்படுகிறார். இது யாத்திராகமம் 15வது அதிகாரம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். செங்கடல் கடந்த பிறகு பாடின பாட்டு தான் அது. ஆமென். 6வது வசனம், கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. பலத்திலே மகிமையானவராக இருக்கிறார். அவருடைய குணாதிசயம் மகிமை பற்றியதாகவே இருக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? நம்முடைய ஆராதனை என்பது என்ன? அதாவது அவரை ஃபோக்கஸ் பண்ணி போகிறது தான் ஆராதனை. துதி வேற, நன்றி வேற, ஆராதனை வேற. ஆராதனை அவரையே கவர்ச்சி நாயகனாக கொண்டு அந்த அவருடைய கேரக்டரையே நம்ம என்ன பண்ணுறோம், பிரதிபலித்து அதை வாய்னால் அறிக்கைட்டு அதை போற்றி அதை துதிச்சு பாடுறது தான். அப்போ அந்த இது என்ன, அவருடைய மகிமை பற்றியதே அவருடைய சிறந்த உச்சக்கட்ட காரியங்களை சொல்கிறது. அவர் பரிசுத்தத்தில் மகிமையானவர், மகத்துவமானவர். பரிசுத்தத்துக்கு ஈடு என யாருமே வர முடியாது. பலத்தில் மகத்துவமானவர். ஆமென். உபாகமம் 28:58, தமது நாமத்தில், அவருடைய நாமத்திற்கு மகிமையானவர்.
உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு, தேவனாகிய கர்த்தர் என்னும் நாமத்திற்கு, மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு, மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு. ஆமென். தேவ நாமம் மகிமையான நாமம். ஆமென். சங்கீதம் 29:2, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தருடைய நாமத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்கு. நாமமே மகிமைக்குரியது. அல்லேலூயா. மகிமைக்குரியதெல்லாம் அர்த்தம் போற்றுதலுக்குரியது, பெருமைக்குரியது, மகத்துவம் நிறைந்தது, மாட்சிமையுரியது, கனத்துக்குரியது. ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றோம்? பரமண்டலங்கள் இருக்கிற உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. என்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு இன்று மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாதபடிக்கு தீமை நின்று எங்களை ரட்சித்துள்ளோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும். ஆமென். ஜெபிக்கும் பொழுது மகிமையும் உடையதே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே தான் நம்ம அதை அவரை ஆராதிக்கிறோம். ஆமென். சங்கீதம் 145 5 11 12 வாசித்தீங்கன்னா, அவர் பிரஸ்தாபத்தில் மகிமையானவர், அவருடைய கிரியைகளில் மகிமையானவர், செயல்களில். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும், உம்முடைய சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும், உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். 11 மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும், மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும், உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும், வல்லமையுள்ள செய்கைகளையும், இந்த ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து, ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். ஆமென். உமது வல்லமை குறித்து பேசுவார்கள். இதையெல்லாம் எதுக்கு சொல்றாரு? அவருடைய ஆராதனையில அவருடைய மகத்துவங்களை, மகிமையை நாம் பறைசாற்றணும். கிரியைகளின் மகிமை. வானங்கள் என்ன சொல்லுது? சங்கீதம் 19:1 வாசின, வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அவருடைய கிரியைகள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் மகிமை வெளிப்படுத்துகிறார். சபையில தேவன் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நம்ம ஆராதிச்சு அவர் துதிக்கும் போது கவனிங்க, நமக்குள்ள இருக்கிற அந்த மகிமை அது தொடர்ந்து அது வளர்ந்து கனி கொடுத்து வளர்கிறது. எபேசியர் 5:26-27 வாசிச்சீங்கன்னா, சபை திருவசனத்தை கொண்டு கர்த்தர் என்ன பண்றார்? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, சபை என்ன பண்றார்? தண்ணீர் முழுக்கினால சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். தம்மை தாமே இயேசு கிறிஸ்து சபைக்காக அவரை ஒப்பு கொடுத்தார். கவனிங்க, மகிமையுள்ள சபையாக நிறுத்துவதற்கு நாம் தான் சபை. அவருக்கு முன்னாடி எப்படி இருக்கணுமா அந்த சபை? கரைத்திரை இல்லாம பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சபை என்பது என்னன்னா, ஒரு பியூட்டி பார்லர் மாதிரி. அண்டங்காக்காவு கையில் கொடுத்தாலும் அழகான சமாதான புறாவாக மாற்றி கொடுத்துருவார். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகிட்டு அடுத்த நாள் பார்க்கவே முடியாது. யாரை? ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகிட்டு அதே வாரத்தில் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் மிஸ்டேக். பார்த்தா தப்பாக வந்துட்டேன் மட்டும். வாங்க பாஸ்டர் இல்லை கல்யாணம் பார்த்தா கல்யாணம் அன்னைக்கு பெயிண்ட் அடிச்சு பிரைட்டாக இருக்குது. அப்புறம் மேக்கப்லாம் கலைஞ்ச பிறகு அமாவாசைக்கு அக்கா மாதிரி இருக்குது. சோத்திரம். சபையை கர்த்தர் என்ன பண்ணுறாரு?
அலங்காரம் பண்ணி மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்னாடி நிறுத்துறதுக்கு ஒவ்வொரு நாள் வசனத்தை கொண்டு சுத்திகரிக்கிறார். அவருடைய மகத்துவத்தை நம்ம பறைசாற்றுகிறோம். அவருடைய மகத்துவத்தை நம்ம துதியினால் ஆராதனையில் பறைசாற்றுகிறோம். வசனத்தை கொண்டு கர்த்தர் சபை என்ன பண்ணுறாரு? சுத்திகரித்து தமக்கு முன்னாடி நிறுத்த வேண்டும் என்பதற்காக, மகிமையுள்ள சபையாக நிறுத்துவதற்காக அப்படி பண்ணுறாரு. சபை என்ன பண்ணுது? அவருடைய வருகைக்காக தீத்து 2:13 நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமா இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுகிற எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென். நாம் நம்பி இருக்கிறது ஆனந்த பாக்கியம். இயேசு ஒரு நாள் மீண்டும் வரப்போகிறார். மகிமையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் நமக்கு இருக்கிறது. ஆமென். மகிமையின் பிரசன்னமாகுதல் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி அது நமக்கு போதிக்கிறது. ஆமென். அது நம்ம ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை அடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானாக்கப்பட்டவர் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு கூட பாடி மீட்கப்பட்டவர்கள். ஏசாயா 35 கடைசி வசனம் 10வது வசனம் நினைக்கிறேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். ஆமென். நீதிமானாக்கப்பட்டவர்கள் பாடி துதித்து கொண்டே இருப்பார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்தில் பாடி துதித்து கொண்டே மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய பிரசன்னத்திற்குள் நுழைவோம். சங்கீதம் 73:24 முடிவிலே முது மகிமையிலே என்னை ஏற்றுக்கொள்வீர். அதாவது சங்கீதம் 73 அதில் ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரு? நல்லவராகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த துன்மார்க்கனுடைய வாழ்க்கை ரொம்ப செழித்திருக்கு, ஒரு மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது, பார்க்கும்போதே எனக்கு வயிறு எரியுது, பொறாமையாக இருக்குது, எல்லாம் அப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்புறமா தான் சுதாரிச்சுட்டு இது முடிவை நோக்கி பார்க்கும்போது தான் நான் விழித்து கொண்டேன் அப்படின்றார். அவங்க முடிவு பரிதாபமாக இருக்குது. துன்மார்க்கன் முடிவு பரிதாபம், சமாதானம் இல்லை. ஆனால் நீதிமான்களாகி நம்முடைய முடிவு எப்படி இருக்குது? 24 வாசிங்க. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி. கர்த்தருடைய ஆலோசனையின்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஸ்தோத்திரம். முடிவிலே மகிமையிலே கர்த்தர் நம்ம ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார். மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவரால், அவருடைய நாமத்துக்கு காத்திருக்கிற நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். ஆமென். அப்போ நீதிமான்களாக்கப்பட்டதின் ஆசீர்வாதம் என்னன்னா தேவ மகிமை. ரோமர் 8:30 சொல்கிறது, கர்த்தர் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். 3 ஸ்டேஜஸ் இருக்கு, கவனிங்க. சாங்க்டிஃபிகேஷன், ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் க்ளோரிஃபிகேஷன். ஆமென். 3 ஸ்டேஜ் கிறிஸ்தவ வாழ்க்கை. சாங்க்டிஃபை சுத்திகரிக்கப்படுதல், கழுவப்படுதல், நீதியாக்கப்படுதல், அடுத்தது மகிமைப்படுதல். கடைசி இந்த மகிமைப்படுதல் தான் கர்த்தர் தேவ மகிமை நமக்கு தந்திருக்கிறார். மகிமையில் பிரவேசிங்க ஸ்லாக்கியத்தை பெறுகிறோம். ஆமென். அது மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவரை போலவே மாறிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வதாக ரோமர் 5வது அதிகாரம் 5-8 வரைக்கும். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே. 4வது தேவ அன்பு, God's love. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன பண்ணியிருக்கு? நீதிமானாக்கப்பட்டதனால் கிடைக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் God's love. தேவ அன்பு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஆமென். உலகத்தில் அன்புக்காக ஏங்குகிற எத்தனையோ உள்ளங்கள் இருக்குது. தாயின் அன்புக்காக ஏங்குகிறவங்க இருக்கிறாங்க, தகப்பனின் அன்புக்காக ஏங்குகிறவங்க இருக்கிறாங்க, உடன்பிறப்புகளின் அன்புக்காக, மனைவியின் அன்புக்காக, கணவனின் அன்புக்காக, இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளின் அன்புக்காக, ஒவ்வொருவரும் ஒரு அன்புக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. இருக்கிற அன்பிலேயே சிறந்த அன்பு தேவ அன்பு. அதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்.
ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸும் குட் ஃப்ரைடேவும் என்ன சொல்லுகிறதுனா அன்பின் உச்சக்கட்டத்தை வெளிப்படுத்துகிறது. யோவான் 3:16 சொன்னால் கிடைக்கும் பிரியாணி சோறு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவா இது கிறிஸ்துமஸ் செய்தி. தேவன் மனுஷன் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு தந்தார். ஏன் தந்தார்? இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததினால். யார் அன்பு கூர்ந்ததினால்? சோத்திரம். கிறிஸ்மஸ் குட் ஃப்ரைடே என்ன? ரோமர் 5:8 நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் ரோமர் 5:8 தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் நாம் தம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார், தெளிவுபடுத்துகிறார். அப்போ தேவனுடைய அன்பு கிறிஸ்மஸ்லயும் வெளிப்பட்டது, பெரிய வெள்ளியிலையும் வெளிப்பட்டது. அப்போ கவனிங்க, தேவ அன்பை விளங்க பண்ணுவதற்காக குமாரனை கொடுத்தார். குமாரன் அவருடைய அன்பை விளங்க பண்ணுவதற்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 4:9-10 இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுது பாருங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, இயேசு கிறிஸ்துவால் நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இது கிறிஸ்மஸ். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால், நாம அவர்கிட்ட அன்பு செலுத்தினதுனால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால், சிலுவையிலே இயேசு மரித்ததினால், அதற்காக பிதா அவரை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். அன்பு. அப்போ நீதியாக்கப்பட்டதில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு கிடைக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்னென்னா தேவ அன்பு. தேவனுக்கும் நமக்கும் ரொம்ப தூரத்தில் தேவ அன்புக்கு தள்ளி இருந்தோம். இந்த அன்பு கிடைக்கப்பெறாமல் இருந்தோம். அந்த அன்புக்கு கொஞ்சம் கூட பாத்திரவான்களாக இல்லாமல் இருந்தோம். நீதியாக்கப்பட்டதன் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் தடவப்படவில்லை, ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கிட்டார். தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு. தமது குமாரனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? ராஜ்யம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். ஆமென். இருளிலிருந்து நம்மளை கர்த்தர் அன்பின் ராஜ்யத்திற்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டார். தேவ சம அன்பை கொடுத்து. ஆமென். நீதியாக்கப்பட்ட வாழ்வு தேவ அன்பால் சஞ்சரிக்கும் போது அதிகமாய் அதை ருசிக்கிறோம். தேவ அன்பை கூட நம்ம என்ன பண்ணுறோம்? திரும்ப சொல்கிறேன், நான் நீதிமானுடைய பாதை நடுப்பகல் சூரிய பிரகாசத்தை போல அதிகமாக அந்த அன்பை நீங்கள் ஆரம்பத்தில் ருசிக்கிறீங்க. இன்னும் நெருங்கி வர 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 இந்த அன்பை இன்னும் அதிகமாக ருசிக்கிறீங்க. அந்த அன்பினுடைய ஆழம். கிறிஸ்தவ சபை என்பது ஒரு குடும்பம், விசுவாச குடும்பம். ஆமென். இதில் நம்ம என்ன பண்ணோம்? தேவ குடும்பத்தில் இருக்கிறோம். இந்த தேவ குடும்பத்தில் பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து எபேசியர் 3வது அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா பவுல் எபேசு சபைக்காக இப்படி ஜெபம் பண்ணுறேன்றார். 14ஆம் வசனத்தில், இது நிமித்தம் நாம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம், அப்போ முழு பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பமே கவனிங்க, எல்லாமே முழு குடும்பம். பரலோகம் பூலோகம் கிறிஸ்தவங்கள்லாம் எல்லாரும் முழு குடும்பம், ஒரே குடும்பம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டுன்னு பாடுறோம்ல, அதான் அங்கே கார்னராக இயேசுவை நோக்கி. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துருங்க 18ஆம் வசனம். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும், கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளமும்
நீளம், ஆழமும் ஆழம், உயரமும் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத இந்த அன்பை, இந்த அன்பு என்ன அன்புங்க? அறிவு கெட்டாத அன்பு. புரிய மாட்டேங்குது. புரிஞ்சு அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளணும். அன்பின் ஆழத்தை அறியணும். இது ஒவ்வொரு நாளும் பழக 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 அந்த அன்பை. இப்போ குழந்தைக்கு அந்த அன்பு தெரியாது. குழந்தைக்கு தாயின் அன்பு என்னன்னு தெரியும்? அது என்ன மாதிரி நம்மளை காப்பாற்றினாங்க, எவ்வளோ வியாதி வந்துச்சு, அந்த வியாதியில் அம்மா நம்ம எப்படி காப்பாற்றினாங்க, எப்படி பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, அதுன்றது தெரியாது. ஆனால் அம்மாவுக்கு தாய்ப்பால் குடிக்கணும், அது குடிக்கணும், ஒரு பாசம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அது போக 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 வளர்ந்து அந்த பிள்ளை வளர்ந்து பெண் பிள்ளையா அது இருக்குன்னா அது வளர்ந்து அது ஒரு தாயாகும் போது தான் தெரியும். ஐயோ, நம்ம அம்மா கூட இப்படி தானே அது கல்யாணம் பண்ணி போகும்போது தான் அதுக்கு தெரியும். வீட்டில் இருக்கும்போது அதனால தான் பெண் பிள்ளைங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிடணும். ஏன்னா அப்போ தான் தெரியும். அது இல்லாட்டினா என்ன பண்ணுவான், சொகுசாக வாழ்ந்துன்னு இருப்பாங்க. சொகுசாக வாழ்ந்துன்னு இருப்பாங்க, ஒன்றும் தெரியாது. அது இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அங்கே ஸ்டவ்வை பற்ற வைக்கும் போது தெரியும். நம்ம அம்மா கூட இப்படி தானே ஒவ்வொரு நாள் ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் போகும்போது அனுப்பிச்சி வச்சாங்க. அவ்வளோ அல்லேலூயா. அப்போ தான் அது புரிய வரும். அதே மாதிரி ஆண்டவருடைய அன்பை ருசிக்கும் போது ருசிக்க அன்பின் ஆழம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இன்னும் ருசிக்க இன்னும் புரியும். அது புரிஞ்சிட்ட பிறகு அந்த அன்புக்கு என்னடா உங்கள் பைத்தியக்காரத்தனமா இப்படி இருக்கிறானுங்க, கிறிஸ்தவங்க இப்படி வெறி பூச்சிக்கிறானுங்கன்னா அது அந்த அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் இன்னதென்று புரிந்து கொண்டவர்களால் மட்டுமே அப்படி செய்ய முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் அது பைத்தியமாக தான் தெரியும். அவங்களுக்கு பைத்தியக்காரங்க வேறு வேலையில் போயா, ஆமாயா நாங்கள் பைத்தியக்காரன் தான், ஏன் அப்படியா? அந்த அன்பு நாங்கள் புரிந்து கொண்டிருக்கோம். அதுதான் வளர 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 சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து நாம் என்ன பண்ணுறோம்? ஆமென். கடைசியில் 1 யோவான் 4:16-17 தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அந்த அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவன் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே, நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும் நாள் வரும் தெரியுமா? எல்லாரும் நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிக்கணுமே. அப்போ என்ன ஆகுமா? நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அல்லேலூயா. நியாய தீர்ப்புனால நமக்கு எப்படி இருக்கும்னா பயம் இருக்காது. அந்த அன்புல வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த அன்பு பூரணப்பட்டுரும், பர்ஃபெக்ட்டுக்கு லவ்வாக போயிடும், பர்ஃபெக்ஷன் நோக்கி போகும். ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் உலகத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த அன்பில் வளர வளர நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு பயமே இருக்காது. ஐயோ பயமாகுது. அதாவது நல்லா படிக்காத கேஸு பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட் வரும்போது பாருங்களேன், நம்ம ஆட்களே பார்த்துங்களா, ரிசல்ட் வர வரைக்கும் வேறு மாதிரி தான் ஊழியம் செஞ்சுன்னுக்கிறாங்க. சிறுவர் ஊழியம் ரிசல்ட் இன்னும் வரல. 9 மணிக்கு சிறுவர் ஊழியம் ஆரம்பிச்சிச்சு. விபிஎஸ் 9 மணிக்கு ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். 10 மணிக்கு ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்து பாஸ்ன்னு ஏஸ் அப்படியே குதிக்கிறாரு. 9 மணிக்கு மூஞ்ச பார்க்கணுமே. அல்லேலூயா. யார் மூஞ்சின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா என்ன பண்ணுறது? ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பயமே இருக்காது. அதே போல் நியாய தீர்ப்புனால என்ன சொல்ல போகிறாரு தெரியல, ஐயோ பயமாகுது. இந்த அன்பில் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். வளர 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 அன்பு தேவன் மேல் வைத்த நம்ம மேல் வைத்த அந்த அன்பை நம்ம புரிந்து விசுவாசிக்கிறோம். அதில் பழக 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 அந்த அன்பில் நிலைத்திருக்கிறோம். அவர் நம்ம அன்பாக இருக்கிறார். அதில் நிலைத்திருக்க இருக்க 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 நியாய தீர்ப்பு நாளில் அந்த அன்புக்கு பயமே கிடையாது. தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம், தைரியமாக நிற்போம். ஆமென். கர்த்தர் அந்த தெய்வீக அன்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. முந்தி தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார்.
ஆமென். 19வது வசனம் 1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆமென். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், லவ் ப்ரப்போசல் பண்ணது யாரு? அவர்தான். ஆமென். நாம் அருவருக்கப்படத்தக்க நிலைமையில் இருந்தாலும், ஏழ்மையில் இருந்தாலும், ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், மறக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், எப்படியே கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், நம்மளை நேசிக்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்களான்னு அலைஞ்சு கொண்டிருந்த நிலைமையில் இருந்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உன்னை நேசிக்கிறேன், நம்மளை தேடி வந்து நேசித்த அன்பு அவருடைய அன்பு. ஆமென். அந்த அன்போடு கூட அந்த அன்பு தான் நமக்குள்ளார கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது தாயின் அன்பை விட மிகப்பெரியது, தகப்பனின் அன்பை விட பெரியது. ஆமென். அது நிபந்தனையற்ற அன்பு. அது பலம். நாம் ரோமர் 5வது அதிகாரம் 6, 8, 10 வாசினா, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது நம்மை நேசித்த அன்பு. 8வது வசனம், நாம் பாவிகளாய் இருக்கும்போது நம்மை நேசித்த அன்பு. 10வது வசனம், நாம் சத்துருக்களாய் இருக்கும்போது நம்மை நேசித்த. நாம் பலனற்றவர்களாய், பாவிகளாய், சத்துருக்களாய் இருக்கும்போது, அதாவது நம்ம நேசிக்கிறதுக்கு நம்ம கிட்ட தகுதி பார்க்காம நேசிச்ச அன்புங்க அந்த அன்பு. ஆமென். தகுதி பார்த்து நேசிச்சிருந்தாருன்னா ஒருத்தரும், எல்லாரும் அவுட்டு. நாம் பலனற்றவர்களாய், பாவிகளாய், சத்துருக்களாய் இருக்கும்போது அந்த அன்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அதனால் உலகத்தில் யாரும் நேசிக்க மாட்டுறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, பிள்ளைங்க மறந்துட்டாங்க, அது மறந்துட்டாங்கன்னா, யார் மறந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களை உண்மையாக கருத்தோடு ஆதாயத்துக்காக நேசிக்காமல் உண்மையாக நேசிக்கிற அன்பு தேவ அன்பு. உலக அன்பெல்லாம் ஆதாயத்துக்காக நேசிக்கும். பணம் இருக்கிற வரைக்கும் நேசிப்பான். சொந்தக்காரனோ மாமனோ மச்சானோ எல்லாம் வருவான். எல்லாம் போயிட்ட பிறகு அவ்வளோதான், விட்டுருவான். ஆனால் கர்த்தருடைய அன்பு எதிர்பார்த்து நேசிக்கிற அன்பல்ல. ஆமென். நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிற அன்பு, சுயநலம் இல்லாத அன்பு, மாறாத அன்பு, மறக்காத அன்பு, விட்டு கொடுக்காத அன்பு, கர்த்தருக்கு சத்துருக்களை நேசிக்க அன்பு. யூதாசை கூட நேசிச்சாருங்க. அந்த அன்பு கர்த்தருக்கு சத்துரு எவ்வளோ பெரிய அன்பு இல்லை? முடிவு பறிந்து நேசிக்கிற அன்பு. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் நம்மளை நேசிக்கிற அன்பு. சிலர் அன்பு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நேசிப்பாங்க, நாள் பட அது தேஞ்சிரும். அப்படியே தேஞ்சி எப்படியாவது போ, நான் எப்படியாவது போகிறேன் அப்படின்ற மாதிரி இல்லை. முடிவு பறிந்தும் அதே அமௌண்ட், அதே லெவல், அதே ஸ்டாண்டர்ட் தான். அந்த அன்பு மாறவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அன்பு அவர் மாறாதது. இப்போ இந்த அன்பை விட்டு நம்ம தூரம் போயிட்டா ஆண்டவருடைய மனம் வேதனைப்படுது. எரேமியா 2:6 ஆண்டவர் கேட்குற கேள்வி, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறது, உலகத்தை பின்பற்றி வீணரா போறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டா? ஆண்டவர் கேட்குறாரு, நான் உன்னை உண்மையாக நேசிச்சனே, உனக்காக ஜீவனையே கொடுத்தனே, உனக்காக நான் இத்தனை காரியங்களை செஞ்சனே, உன்னை நேசிக்கிற, உன்னை பிரதிபலன் எதிர்பார்க்காம உன்னை நேசிச்சனே, சுயநலம் இல்லாமல் நேசிச்சனே, மறக்காமல் நேசிச்சனே, முடிவு பறிந்த நேசிச்சனே, உண்மையாக நேசிச்சனே. இப்போ நீ என்னை விட்டுட்டு இந்த உலகம் என்கிற மாயை நோக்கி போகிறதுக்கு நான் உனக்கு என்ன அநியாயம் செஞ்சேன்? என்னைக்காவது நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கேனா? என்னைக்காவது உனக்கு தரேன்னு சொல்லிட்டு தராமல் இருந்திருக்கேனா? என்னைக்காவது நான் உன்னை விட்டு கொடுத்துருக்கிறேனா? என்னைக்காவது உன்னை நான் மறந்துருக்கிறேனா? ஆண்டவர் கேட்குறார். யோசித்து பாரு, எவ்வளோ உண்மையாக நேசி. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு பின்னாடி நீ போறியே, பாவத்துக்கு பின்னாடி போறியே, என் அன்புக்கு உண்மையானது தானே? ஆமென். தேவன் நமக்குள்ளார அந்த அன்பை கொடுத்துருக்கிறார். இப்போது அந்த உலகத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, தேவனோடு கூட அந்த ஐக்கியம், அந்த அன்பை ருசிக்க மறக்கிறது, அந்த அன்பை உணர மறக்கிறது, அதன் ஆழம் நீளம் உயரம் இன்னதென்று பகுத்தறியாமல் இருக்கிறது, அதை குறித்து தெளிவில்லாமல் இருக்கிறது. அந்த அன்பினுடைய ஆழத்தை உணர்ந்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ உண்மையாக சின்சியராக லவ் பண்ணியிருக்கிறார் இல்லை? அந்த அன்பை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா உலகத்துக்கு பின்னாடி நம்ம போகவே மாட்டோம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோவான் 21:15, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ என்னில் அதிகமாக அன்பாயிருக்கிறாயா என்றார். இதே கேள்விதான் நீ கேட்கிறார்.
உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? நான் உனக்கு தந்தவைகளை விட நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா? உனக்கு கிடைத்த வெகுமதிகளை விட நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? உனக்கு கிடைத்த உறவுகளை விட நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? என் அன்பை விட்டு பிரிக்கிற காரியம் எது? என்னில் அன்பாயிருக்கிறாயான்னு பேதுருவிட்ட கேட்டார். திரும்ப திரும்ப கேட்டார். அவனு என்ன சொன்ன? ஆண்டவரே மை நேசிக்கிறேன்ட்டான். என்ன சொல்ல விரும்புகிற? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கும் அதுதான். இவர்களிலும்னா, அதாவது இங்கிலீஷில் வேற மாதிரி இருக்காது, அது இவைகளிலும் அப்படின்னு இருக்கு. இங்கே ஆண்டவர் இவர்களிலும் அப்படின்னு இருக்கு. இங்கே ஒரு நபரை குறிக்கிற மாதிரி இருக்கு தமிழில். இங்கிலீஷில் பொருளை, திங்ஸை குறிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அங்கே என்னென்னா, அப்போ தான் 153 பெரிய மீன் கிடச்சிருக்கு அவருக்கு. யாருக்கு? ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அதை விட உனக்கு கிடைச்ச இந்த ஆசீர்வாதத்தை விட நீ என்ன நேசிக்கிறாயா? உனக்கு கிடைச்ச உறவுகளை விட, உனக்கு கிடைச்ச நன்மைகளை விட. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அதே கேள்வியோடு தான் தேவன் நம்மிடத்துல இன்னைக்கு கேட்குறார். இவர்களிலும் அப்படின்னா அந்த இவர்கள்லாம் யார்? யாரெல்லாம் தேவ அன்புக்கு பக்கத்தில் நெருக்கமாக வராங்கன்னு பாரு. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வராங்களோ அவங்கெல்லாம் தான் கொஸ்டின் மார்க்காக வச்சு, இல்லை இவங்களை விட நான் ஆண்டவரை உண்மை நேசிக்கிறேன், அது கணவனை விட நான் உண்மை நேசிக்கிறேன், மனைவியை விட உண்மை நேசிக்கிறேன், பிள்ளைகளை விட உண்மை நேசிக்கிறேன், பெற்றோர்களை விட உண்மை நேசிக்கிறேன், மற்ற எல்லா உறவுகளை காட்டிலும் நான் உண்மையிடத்தில் அதிகமான, என்னை காட்டிலும் பிள்ளைகளை மதிப்பானேன். ஆமென். ஸோ தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறது. அவர் அந்த அன்போடு கூட நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? தேவ மகிமையும் தேவ அன்பும் நீதியாக்கப்பட்டதுனால் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீதியாக்கப்பட்டதுனால் எங்களுக்கு கிடைத்த இந்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரப்பா. தேவ மகிமை எங்கள் இருதயத்தை நிரப்பியிருக்கிறதே, அந்த மகிமையின் ஸ்லாக்கியத்தை நாங்கள் காண்கிறோமே. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள் வாசமாய் இருப்பதே, அந்த ரகசியமாக இருக்கிறதே. நீர் எங்களுக்குள் மகிமையாய் தங்கியிருக்கிறீரே. உம்மை மகிமைப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை துதித்து போற்றி உமது மகத்துவத்தை பறைசாற்றுகிற வாழ்க்கைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, உலகத்தில் கிடைக்காத, உலகத்தில் பார்க்க முடியாத காரியங்களை ஆண்டவரே தேவ அன்பு எங்களை திருப்திப்படுத்துகிறதே. உமது அன்பு எங்களை திருப்திப்படுத்துகிறதற்காக நன்றி. அந்த அன்பின் ஆழங்களை, உயரங்களை, நீளங்களை, அகலங்களை அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. புத்தி கெட்டாத, அறிவு கெட்டாத அந்த அன்பை ஆண்டவரே, முடிவு பரியந்து எங்களை காக்கிற அன்பை, மறக்காத அன்பை, தாயை காட்டிலும் தந்தையை காட்டிலும் மற்ற உறவுகளை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிற அந்த அன்பை, முடிவு பரியந்தோ எங்களுக்காக இருக்கிற நிபந்தனையற்ற அந்த அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அந்த அன்புக்கு நாங்கள் உண்மையாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. கடைசி வரை அந்த அன்புக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம். ஆண்டவரே, உன்னுடைய அன்பை மற்றவர்களுக்கு பறைசாற்றுவோம். ஆண்டவரே, உம்மை விட்டு தூரமாய் போய் மாயை பின்பற்ற மாட்டோம்ப்பா. உன்னுடைய அன்புக்காகவே கடைசி வரை சாட்சியை வாழ்வோம். எங்களை ஒப்பு கொடுக்குறோம், காத்துக்கொள்ளும். இந்த சத்தியங்கள் வாழ்க்கையில் ஆழமாய் கிரியை செய்யட்டும். அப்படியே வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.